வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, மலையாள சினிமால இப்ப ரீசெண்டா வெளியான பாதிராத்திரி அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படம் இப்போதைக்கு மலையாளத்துல மட்டும்தான் இருக்கு. இந்த படத்துல சௌபினோ நவ்யா நாயரும் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. நவ்யா நாயர் 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தாங்க இந்த படத்துலயும் இருந்தாங்க. ரொம்பவே ஆச்சரியமா இருந்தது. அதே மாதிரி இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். ஒரு நாள் நைட் ஷிஃப்ட் பாக்குறதுக்காக 2 போலீஸுங்க போறாங்க. ஒன்னு நவ்யா நாயர், இன்னொன்னு சௌபின்னு. அவங்க அந்த இடத்துல ஒரு விஷயத்த பண்றாங்க. அந்த விஷயத்த சொல்லாம மறைக்கிறாங்க. என்ன விஷயத்தை இவங்க பண்ணாங்க, எதை சொல்லாம மறைச்சாங்க, இதனால என்னென்ன மாதிரியான பிரச்சனை எல்லாம் வந்ததுன்னு சொல்றதுதான் மீதி கதையா இருக்கும். நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இந்த கதையில வச்சிருப்பாங்க. உங்க எல்லாருக்குமே இந்த படத்தோட கதை பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். காட்டு பகுதியில ஒரு பழைய வீடு இருக்கும். அந்த இடத்துல வயசு பசங்க அப்பப்ப ட்ரக் எல்லாம் எடுப்பாங்க போல. அந்த மாதிரி தான் கேங்கா உட்காந்து ட்ரக் எடுத்துட்டு இருக்காங்க. இதுல ஒரு பையன் மட்டும் மிஸ் ஆகுறான். இந்த பையன் எங்க போய் தொலைஞ்சான் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. போதை ஆயிடுச்சுன்னா எங்கேயாவது போயிடுவான்ற மாதிரி ஒருத்தர் தேடி அலைஞ்சிட்டு இருக்காரு. அப்படி தேடி வந்துட்டு இருக்கும் போது இவன் ஒரு இடத்த அடிச்சு பார்த்துட்டு இருக்கான். அந்த இடத்துல ஒரு நபர் சிரிக்கிற மாதிரிலாம் இவன் கண்ணுக்கு தெரியுது. ஃப்ரெண்டு கிட்ட அந்த இடத்த காமிச்சிட்டு இருக்கான். அங்கெல்லாம் யாருமே இல்லடா, நீ எதுக்காகடா இப்படி பண்ணிட்டு இருக்க, வா கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி இந்த ஃப்ரெண்டுமே இங்க இருந்து கூட்டு போறாரு. இங்கதான் பாதிராத்திரின்னு படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்போ ஒரு டிபார்ட்மெண்ட் நமக்கு காட்டுறாங்க. இவங்களோட டெய்லி ரொட்டீன்லாம் நடக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. இப்போ ஒரு லேடியை காட்டுறாங்க பாத்தீங்களா. இந்த லேடியை பொறுத்த வரைக்கும் சமையல் வேலையெல்லாம் பண்ணிட்டு வேலைக்கு கிளம்பலாம்னு நினைக்கிறாங்க. இவங்களோட கார்டன்ல ஜாதி காய்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த காய் கொஞ்சம் சேர்ந்திருக்கும். அதை வித்துடலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே கவர் கட்டி எடுத்துட்டு போறாங்க. போற வழியில ஒரு நபர் கிட்ட லிஃப்ட் கேட்டு இவங்க டிராவல் பண்றாங்க. அது என்ன ஜாதிக்காயா, எவ்வளவு கிலோ இருக்குன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. 3 கிலோ இருக்குன்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. இப்ப இவங்க இறங்க வேண்டிய இடம் வந்துருது. இறங்குறவங்க அந்த ஜாதிக்காய மறந்துடுறாங்க. நல்ல வேலை அவங்க மறந்துட்டாங்க, நம்ம வச்சுக்கலான்ற மாதிரி இந்த நபர் யோசிக்கிறாரு. இப்ப ஃபெலிக்ஸ்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இந்த ஃபெலிக்ஸ் கிட்ட சிஸ்டர் பேசுறாங்க. இவர் வாழ்க்கையில பெருசா பிடிப்பே இல்லாம இருக்காரு போல. ஏன் ஃபெலிக்ஸ் இப்படி இருக்கீங்க, உங்க வைஃப் இருக்காங்கல்ல, நீங்க அவங்க கூட சந்தோஷமா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்ல அப்படின்ற மாதிரிலாம் இந்த சிஸ்டர் பேசுறாங்க. இந்த சிஸ்டர் இவ்வளவு பேசுறதுக்கு காரணம் இவரோட வைஃப் தான் இவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டா இருப்பாங்க. இவங்களோட பேரு ஜான்சி அப்படின்றது. இந்த ஸ்டேஷன்ல எஸ்ஐயா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. என்ன பேசி பாத்தியான்ற மாதிரி சிஸ்டர் கிட்ட கேக்குறாங்க. நான் எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன், அவர்கிட்ட எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்ல, நீ தான் இதுக்கப்புறம் பாத்துக்கணும்ன்ற மாதிரி ஃப்ரெண்டு சொல்லிடுறாங்க. இப்போ இவங்க எப்பவுமே போல வேலையை பார்க்கறதுக்காக ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. ஒரு லேடி ஜாதிக்காயை மிஸ் பண்ணிட்டாங்க பாத்தீங்களா, அதை பத்தி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அவன் வேணும்ட்டே தான் தூக்கிட்டு போயிருப்பான்ற மாதிரிலாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த கேஸ் ஜான்சிக்கு தான் வருது. அவனை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன திருட்டு வேலை எல்லாம் பண்றவன் போல. இப்ப அந்த நபர் இருக்காருல, வீட்டுல எடை போட்டுட்டு இருக்காரு. 3 கிலோ தான் இருக்கு, இத போய் 3.5 கிலோன்னு சொன்னா அப்படின்ற மாதிரிலாம் புலம்பிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து யாரோ கதவை தட்டுறாங்க. போலீஸ் தான் வந்துட்டாங்கன்னு இவருக்கு தெரியுது. இவர் பின்வாசல் வழியா தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறாரு. இவரை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஜான்சி இருக்காங்கல்ல, வெறித்தனமா துரத்திட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல வச்சு இவரை லாக் பண்ணிடுறாங்க. இவர்கிட்ட இருக்க ஜாதிக்காயை கைப்பற்றதுக்காக தான் இப்படி துரத்திட்டு வந்து பிடிச்சிருப்பாங்க. இதை தாண்டி கொஞ்சம் திருட்டு வேலை எல்லாம் பண்ணுவாரு. அது சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒருத்தரை காட்டுறாங்கல்ல, இவரோட பேரு ஹரீஷ் அப்படின்றது. இவர் சிபிஓவா வேலை பார்த்துட்டு இருக்காரு. இவர்கிட்ட இருந்து டைவர்ஸ் வேணும்ன்ற மாதிரி ஒய்ஃப் கேஸ் கொடுத்திருக்காங்க. இவர் வேணான்னு தான் நினைக்கிறாரு. ஆனா கேஸ் பயங்கரமா இழுத்துட்டு இருக்கு. இந்த கேஸ்னால இவர் நிறைய காசு செலவு பண்றாரு அப்படின்றத நமக்கு காட்டுறாங்க. இப்ப எஸ்ஐ ஜான்சி இருக்காங்க பாத்தீங்களா, இந்த நபரை ரிமாண்ட் பண்றதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்றாங்க. இப்ப சீனியர் கிட்ட இதை பத்தி சொல்றாங்க. சீனியர் என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு நைட் டியூட்டிக்கு வர வேண்டியவர் வரல, நீ தான் நைட் டியூட்டியை பாத்துக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டாரு. இவங்களுமே லைட்டா தயங்குறாங்க. சரி ஓகே சார், நானே பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஏத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஹரீஷ் வேலைக்கு வந்து ஒரு அண்ணன் கிட்ட பேசுறாரு. இவர் மேல ஹரீஷ் ரொம்ப மரியாதை வச்சிருப்பாரு. ஃபேமிலியில நடக்குது பாத்தீங்களா, அதை பத்தி எல்லாம் இந்த அண்ணன் கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. அதே சமயம் இன்னைக்கு நைட்டு எஸ்ஐ ஜான்சி கூட வேலை பார்க்கணுமான்ற மாதிரி ஜான்சியை திட்டுற மாதிரி பேசிட்டு இருக்காரு. உன் ஒய்ஃப் மேல கோவம் இருக்கிறதுனால எல்லா லேடிஸையும் திட்டாதரா, ஜான்சி அப்படிலாம் கிடையாதுன்ற மாதிரி இந்த அண்ணனும் சப்போர்ட் பண்றாரு. என்னமோ போங்க அப்படின்ற மாதிரி ஹரீஷ் பேசிக்கிட்டே ஸ்மோக்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு நைட் டியூட்டியே இவங்க பார்த்தாவணும்ல, அதனால ஹஸ்பண்டுக்கு மெசேஜ் போடுறாங்க. எப்பவுமே இவங்க தான் மெசேஜ் அனுப்புவாங்க போல. அவர்கிட்ட இருந்து ரிப்ளைவே வர மாட்டேங்குது. ஃபீல் பண்றாங்க. ஹரீஷுக்கு பெருசா எஸ்ஐ ஜான்சியை பிடிக்காது போல. அவங்க கூட இன்னைக்கு சேர்ந்து வேலை பார்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் புலம்பிட்டு இருக்காரு. அப்ப ஜான்சி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வாங்க கிளம்பலான்ற மாதிரி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இவர் கையை வீசிட்டு நடந்துட்டு இருக்காரு. என்ன கையை வீசிட்டு வர, டார்ச் லைட் ரெஜிஸ்டர் எடுத்துட்டு வான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவங்க வேற அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே இவருமே வண்டி எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. நைட் என்னென்ன கிரைம் நடந்தாலும் சரி, அதை இவங்க தான் சமாளிக்கணும் போல. இப்ப இவங்க ஒவ்வொரு வேலையா பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருமே சேர்ந்து தானே ஒவ்வொரு இடமா சுத்திட்டு இருக்காங்க. இப்ப டீ குடிக்கலான்னு வராங்க. இவர் என்ன பண்றாருன்னா, மேடத்துக்கு சுகர்னா சுத்தமா பிடிக்காது, சுகர் இல்லாம மேடத்துக்கு டீ தாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவங்களுமே சுகர் இல்லாம தந்துடுறாங்க. என்ன சுகர் இல்லன்ற மாதிரிலாம் இவங்க முடிச்சிட்டு இருக்காங்க.
இந்த மாதிரிலாம் இவங்களை பண்ணி கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கிறாரு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இவங்க வந்துட்டு இருக்க வழியில ஒரே கூட்டமா இருக்கு. என்ன விஷயம்னு கேட்கும் போது புலி வந்தது, விரட்டுறதுக்காக வந்தோம், இப்பதான் ஃபாரஸ்ட் ஆபீசருக்கு தகவலை கொடுத்தோன்ற மாதிரி சொல்றாங்க. அதான் தகவலை கொடுத்துட்டீங்கல்ல, நைட்டு நேரம்லாம் இங்க இருக்காதீங்க, கிளம்புங்கன்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. சரி ஓகேன்ற மாதிரி அந்த ஆளுங்க எல்லாருமே இங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. மேற்கொண்டு கொஞ்சம் தூரம் வந்துட்டு இருக்கும் போது இவங்களுமே ஒரு கார் நின்னுட்டு இருக்கிறத கவனிக்கிறாங்க. ஏதோ லவ்வர்ஸ் லீலைகள் பண்றாங்க போல, என்ன ஏதுன்னு பார்க்கலான்ற மாதிரி இவரும் காரை விட்டு இறங்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப காருக்குள்ள இருந்து ஒரு நபர் ஓட ஆரம்பிக்கிறாரு. டே நில்டா நில்டான்னு இவர் துரத்துறாரு. இப்ப காரை யாரோ எடுத்துட்டு போறாங்க. ஆக மொத்தத்துல கார்ல 2 பேர் இருந்திருக்காங்கன்னு தெரிய வருது. மேடம் அவனை பிடிக்கணும்ன்ற மாதிரி இவர் சொல்றாருல, இவங்களுமே துரத்த ஆரம்பிக்கிறாங்க. 2 பேருமே சேர்ந்த மாதிரி அந்த நபரை துரத்திட்டு இருக்காங்க. அப்படி ஓடி வந்துட்டு இருக்கும் போது இவங்க அங்க ஒரு புதக்குழிய பாக்குறாங்க. மேடம் இதுக்கு மேல போகாதீங்க, இது புதக்குழி அப்படின்ற மாதிரி ஹரிஷும் தடுத்துடுறாரு. ஐயோ அப்ப துரத்திட்டு வந்தவன் புதக்குழிக்குள்ள விழுந்துட்டானா அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. அவனுக்கெல்லாம் புதக்குழி இருக்கிறத பத்தி தெரிஞ்சிருக்கும் மேடம், அவன் எகிரி குதிச்சு தப்பிச்சிருப்பான் அப்படின்ற மாதிரி ஹரிஷ் சொல்றாரு. இப்ப மேல் இடத்துல இருந்து கால் வருது. ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு ஒரு தடவை இவங்க மேல் இடத்துல ரிப்போர்ட் பண்ணோம் போல, என்ன ரிப்போர்ட் பண்ணல அப்படின்ற மாதிரி கேட்கறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், நாங்க இந்த பகுதியில தான் இருக்கோம்னு கொஞ்சம் தள்ளி இருக்கிற இடத்தை மென்ஷன் பண்றாரு. ஏன்னா இந்த இடத்துல நடந்த பிரச்சனையை சொல்ல வேணான்றதுக்காக இப்படி மென்ஷன் பண்றாரு. நீ எதுக்காக இந்த இடத்துல நம்ம வந்ததை பத்தியும் துரத்துனதை பத்தியும் சொல்லன்ற மாதிரி கேட்கறாங்க. இதெல்லாம் எதுக்கு மேடம் சொல்லிக்கிட்டு நம்ம அடுத்த வேலையை பார்க்க போலான்ற மாதிரி ஹரிஷ் சொல்றாரு. சரி ஓகேன்ற மாதிரி இவங்களும் ஏத்துக்கிறாங்க. இப்ப அடுத்த ஸ்பாட்டுக்கு கிளம்புறாங்க. அந்த வீட்டுல ஏதோ ஒரு டெத் நடந்திருக்கு போல, என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக தான் அந்த இடத்துக்கு வராங்க. இவங்க வரும்போதே அந்த இடத்துல பயங்கரமா கூட்டம்லாம் சேர்ந்துருக்கு. இவங்களுமே அந்த இடத்துக்கு வந்து பாடியை கொண்டு போற வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நைட்டு துரத்திட்டு போன நபரை பத்தி ரிப்போர்ட் பண்ணலையேன்ற மாதிரி ஜான்சியோட மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. இத பத்தி ஹரிஷ் கிட்ட சொல்றாங்க. சரி பகல்ல அந்த இடத்தை பார்க்கலான்ற மாதிரி இவங்க பாக்குறதுக்காக வராங்க. அந்த இடத்துல புதக்குழி மாதிரி ஒரு இடம் வந்தது பாத்தீங்களா, அந்த இடத்துல இப்ப மண்ணெல்லாம் போட்டு நிரப்பிட்டு இருக்காங்க. ஐயோ அவன் உள்ள விழுந்திருந்தா அவன் இந்நேரத்துக்கு இறந்து போயிருப்பானேன்ற மாதிரி ஜான்சி பயப்படுறாங்க. மேடம் அதுக்குள்ளலாம் யாருமே விழுந்திருக்க வாய்ப்பு இல்ல, நீங்க தேவையில்லாம இதை பத்தி யோசிக்காதீங்க, எதுவுமே நடக்கலன்ற மாதிரி மறந்துருங்க அப்படின்ற மாதிரி ஹரிஷும் இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காரு. ஜான்சிக்கும் அவங்களோட ஹஸ்பண்டுக்கும் ரிலேஷன்ஷிப் ஸ்மூத்தா போலன்றது தெரிய வருது. ஃபெலிக்ஸ்க்கு என்ன பிரச்சனைன்றதையே இவங்களால புரிஞ்சுக்க முடியல. இவங்க வந்தாங்கன்னா அவர் ஏதாவது சாக்கு போக்க சொல்லி வீட்டை விட்டு கிளம்பிடுறாரு. இந்த மனுஷன் எதனால இப்படி பண்றாரு அப்படின்ற மாதிரி இவங்களும் இந்த இடத்துல பயங்கரமா ஃபீல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஹரிஷ் வீட்டுக்கு வராரு. ஒய்ஃப் தான் பிரிஞ்சு போயிட்டாங்கல்ல, இவர் பொண்ணை பயங்கரமா மிஸ் பண்றாரு, ஃபீல் பண்ணிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. இந்த பக்கம் ஜான்சி இருக்காங்கல்ல, ஹஸ்பண்ட் ஏன் இப்படி நடந்துக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப யாஸ்மின் ஒரு லேடியை காட்டுறாங்க. இவங்களுமே போலீஸை பார்த்து பேசுறதுக்காக வந்திருக்காங்க. இவங்களோட ஹஸ்பண்ட் பேரு அன்சார் அலி அப்படின்றது பெரிய பத்திரிகைக்காரரா இருப்பாரு. இப்ப அவர் மிஸ் ஆகுறாரு. கடைசி 2 நாளா மிஸ் ஆகுறாரு. அதனால தான் பர்சனலா பார்த்து பேசலாம்னு வந்தோன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி இந்த சீனியர் போலீஸும் சொல்றாரு. அன்சார் அலி மிஸ் ஆகுறாரு பாத்தீங்களா, அதை பத்தி இவங்களுக்கும் தெரிய வருது. ஒருவேளை அந்த பள்ளத்துக்குள்ள விழுந்தது அன்சார் அலியா இருக்குமான்ற மாதிரி இவங்க 2 பேருமே யோசிக்கிறாங்க. லைட்டா பதட்டப்படவும் ஆரம்பிக்கிறாங்க. யாஸ்மின் இருக்காங்க பாத்தீங்களா, அன்சார் அலி கூட க்ளோஸா பழகி இருப்பாங்கல்ல, அதை பத்திலாம் யோசிச்சு பார்த்து ஃபீல் பண்றாங்க. 2 நாள் வீட்டுக்கு வரல, அதை நினைச்சுதான் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க போல. அன்சார் அலி மிஸ் ஆனதை பத்தி இப்ப நியூஸ்ல எல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க. ஜான்சியுமே இந்த விஷயத்தை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப ஹஸ்பண்ட் இருக்காருல, நான் கொஞ்ச நாள் இந்த இடத்தை விட்டு போக போறேன்னு சொல்லிட்டாரு. போக போறீங்கன்னா என்ன அர்த்தம்னு கேக்குறாங்க. வேலையெல்லாம் விட்டுட்டு பயணம் மாதிரி மேற்கொள்ள போறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதெல்லாம் ஒய்ஃப்க்கு பெருசா விருப்பம் இல்ல, இங்கே இருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இங்க இருக்கிறது எனக்கு பிடிக்கல, இந்த கல்யாண வாழ்க்கை எனக்கு பிடிக்கல, நான் போறேன் என்ன விட்டுரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்படி பேசினா எப்படிங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. தயவு செஞ்சு என்ன விட்டுரு அப்படின்ற மாதிரி எந்திரிச்சுலாம் போறாரு. இவங்களுக்குமே இந்த இடத்துல ஒன்னும் புரிய மாட்டேங்குது. இவங்க ஒரு நபரை துரத்திட்டு ஓடினாங்க பாத்தீங்களா, அது ஃபாரஸ்ட் ஏரியாவா இருக்கும். அந்த இடத்துல ஃபுட்டேஜ் செக் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஹரிஷ் யோசிக்கிறாரு. ஃபுட்டேஜ் பார்க்கணும்னு கேக்குறாரு. எஸ்ஐ சொன்னாதான் காட்ட முடியும்னு சொல்லிட்டாங்க. நான் ஜான்சி மேடத்தை கால் பண்ண சொல்றேன்னு சொல்லிட்டாரு. அதனால இவங்களும் ஃபுட்டேஜ் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப ஜான்சி இருக்காங்கல்ல, யாஸ்மினை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காங்க. இவங்களுக்கு குழந்தை இல்ல, அதனால அவங்க குழந்தையெல்லாம் கொஞ்சிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் மிஸ் ஆகுறாருல, அதை பத்தி பேசுறதுக்காக தான் வந்திருக்கேன். எப்பத்துல இருந்து மிஸ் ஆகுறாரு, கடைசியா எங்க போனாரு அப்படின்ற மாதிரிலாம் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இவங்களுமே இந்த டைம் வெளியே போனாரு அப்படின்ற மாதிரிலாம் பதில் சொல்லிட்டு இருக்காங்க. சரி கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி இவங்களும் இங்க இருந்து கிளம்புறாங்க. ஒரு கார் கிளம்பி போனதை ஹரிஷ் பார்த்தார்ல, அந்த காரை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் சிசிடிவியை செக் பண்றதுக்காக வந்திருக்காரு. சோ அந்த காரை கண்டுபிடிச்சிடுறாரு. நம்பர் மூலியமா கார் யார் பேர்ல இருக்குன்றதையும் கண்டுபிடிச்சிடுறாரு. அஞ்சலின்னு ஒருத்தங்க பேர்ல தான் இருக்கு. அந்த அஞ்சலியை பொறுத்த வரைக்கும் டிஎஸ்பியோட பொண்ணா இருப்பாங்க. அப்ப டிஎஸ்பி பொண்ணு தான் யார் கூடயோ இருந்திருக்காங்க. கூட இருந்தது அன்சார் அலியா கூட இருக்கலாம். அப்ப அவங்க எதுக்காக அந்த இடத்துல இருந்தாங்க, ஏதோ தப்பா இருக்குன்ற மாதிரிலாம் இவருமே ஜான்சி கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து ஒரு கேஸ் வந்திருக்கு போங்கன்ற மாதிரி ஒருத்தங்க சொல்றாங்க.
இவங்களுமே என்ன கேஸா இருக்கும்ன்ற மாதிரி கிளம்புறாங்க. புதக்குழியில பாடி கிடைச்சிருக்குன்றது இவங்களுக்கு தெரிய வருது. இவங்க செம்மையா பதட்டப்படுறாங்க. அப்ப நம்ம துரத்திட்டு போகும்போது யாரோ விழுந்திருக்காங்கன்ட்டு அந்த இடத்துல பார்த்தா அன்சார் அலி பாடி தான் கிடைச்சிருக்கு. அப்ப நம்ம துரத்திட்டு போனது அன்சார் அலியை தான் போலன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப டிஎஸ்பி இந்த கேஸை விசாரிக்கிறதுக்காக ஸ்பாட்டுக்கு வராரு. இவரோட பொண்ணு தான் இருந்ததா இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஐயோ டிஎஸ்பி வேற விசாரணை பண்றதுக்காக வரப்போறாரா, நம்ம பண்ணதை கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க பதட்டப்படுறாங்க. மேடம் பதட்டப்பட்டே மாட்டி விட்டுறாதீங்க, கொஞ்சம் போல்டா நில்லுங்க அப்படின்ற மாதிரி ஹரிஷ் தான் தைரியப்படுத்திட்டு இருக்காரு. மிஸ் ஆன ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாருன்னு தகவல் தெரிய வந்தது இல்ல, இதை நினைச்சு யாஸ்மின் பயங்கரமா ஃபீல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஹரிஷ் சில தகவல் சேகரிச்சிருப்பாரு. அதை பத்தி பேசுறதுக்காக ஜான்சியை பாக்குறதுக்கு வந்துடுறாரு. அது என்னன்னா டிஎஸ்பியோட பொண்ணான அஞ்சலிக்கும் அன்சார் அலிக்கும் நடுவுல பழக்கம் போயிட்டு இருந்திருக்கு. ஒண்ணு மணி நேரம் இருக்கிறதுக்கு தான் அங்க போயிருக்காங்க. நம்மள பார்த்தோன்னா அன்சார் அலி ஒரு பக்கம் ஓடி இருக்கான், அந்த பொண்ணு கார் எடுத்து கிளம்பி இருக்கா. நம்மளுக்கு பிரச்சனை வராது மேடம், பிரச்சனை வந்தாலும் பாத்துக்கலாம்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அப்பதான் நீங்க ரெண்டு பேருமே விசாரணைக்கு வரணும்ன்ற மாதிரி கூப்பிடுறாங்க. அந்த டிஎஸ்பி தானே இந்த கேஸை விசாரணை பண்றாரு, சம்பந்தப்பட்ட ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு பேசிட்டு இருக்காரு. அந்த மாதிரி அன்னைக்கு நைட் டியூட்டி இவங்க ரெண்டு பேர் தானே பார்த்தாங்க, அதனால தான் இவங்க ரெண்டு பேரையும் வர வச்சிருக்காரு. மேடம் நீங்க எதுவும் பேசாதீங்க, நான் பாத்துக்கிறேன்ற மாதிரிலாம் ஹரிஷ் சொல்றாரு. இவங்க பதட்டமா இருக்காங்கல்ல, அதனால தான் இப்படி சொல்றாரு. இப்ப டிஎஸ்பி இருக்கார்ல, ரெண்டு பேரையும் மாத்தி மாத்தி கேள்வி கேட்கிறாரு. அவங்கள கேள்வி கேட்டாலும் சரி ஹரிஷ் தான் அதுக்கு பதில் சொல்றாரு. என்ன இவனே பதில் சொல்லிட்டு இருக்கான்ற மாதிரி டிஎஸ்பி யோசிக்கிறாரு. நீ வெளியே போய் உட்காரு ஜான்சின்ற மாதிரி அனுப்பி வச்சிடுறாரு. இப்ப ஹரிஷுக்கு பக்கத்துல வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. அது என்னப்பா மேடத்தை கேள்வி கேட்டா நீ பதில் சொல்லிட்டு இருக்க, ஏன் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அப்படிலாம் இல்ல சார் இவர் சொல்றாரு. அந்த அன்சார் அலி விழும் போது நீங்களும் பக்கத்துல தான் இருந்திருக்கீங்க, அந்த சமயம் மேடமும் நீயும் காட்டுப்பகுதியில என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்ற மாதிரி டபுள் மீனிங்ல கேட்கிறாரு. இல்ல டென்ஷனான ஹரிஷ் இருக்கார்ல, சார் அந்த சமயம் உங்க பொண்ணும் அன்சார் அலியோ என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு கேட்டுறாரு. இல்ல டிஎஸ்பி செம்மையா டென்ஷன் ஆயிடுறாரு. என்கிட்டயே இப்படி பேசுறியா, முதல்ல இங்க இருந்து எந்திரிச்சு போன்ற மாதிரி சொல்றாரு. சரி இதுல எங்களை மாட்டி விட பாக்காதீங்க, எங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல அப்படின்ற மாதிரிலாம் ஹரிஷ் புலம்பிக்கிட்டே கிளம்புறாரு. இவங்க ரெண்டு பேரையும் போக விட்டுருக்க மாட்டாங்க, இங்கேயே உட்காருங்க சொன்னதுக்கு அப்புறம் போங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இப்ப டிஎஸ்பி இருக்கார்ல, வீட்டுக்கு வந்து பொண்ணு அஞ்சலியை போட்டு திட்டுறாரு. உண்மையாலேயே அஞ்சலிக்கும் அன்சார் அலிக்கும் பழக்கம் போயிட்டு தான் இருக்கு போல. நீ பண்ண காரியத்தினால நான் தான் கண்டவங்கிட்ட பேச்சு வாங்க வேண்டியதா இருக்கு, இதை எப்படி முடிக்கணும்னு எனக்கு தெரியும், அது வரைக்கும் நீ அமைதியா இருந்தா போதும்ன்ற மாதிரிலாம் திட்டுறாரு. இவங்களுமே இதை நினைச்சு ஃபீல் பண்றாங்க. இவங்களுக்கு ஒரு பாட்டி இருப்பாங்க, அந்த பாட்டிக்கு பக்கத்துல வந்து அழுதுட்டுலாம் இருக்காங்க. இந்த ஹரிஷ் பொண்ணை வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் பாத்துக்கலாம் போல. இப்ப லாயர் கஸ்டடியில தான் பொண்ணு இருக்கா, ஆனா இவரால போக முடியாத நிலைமை இருக்குல்ல, ஐயோ டைம் வேற ஆகுது அப்படின்ற மாதிரிலாம் இவர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல நீங்க கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேருமே பொண்ணை பார்க்கணுன்ற மாதிரி வேகமா அந்த லாயர் இடத்துக்கு வராங்க. ஆனா அதுக்குள்ள பொண்ணு கிளம்பிட்டா அப்படின்ற மாதிரி லாயர் சொல்லிட்டாங்க. சரி வீட்டுக்கு போயாவது பொண்ணை பார்க்கணுன்ற மாதிரி ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அந்த இடத்துக்கு இவர் வந்துடுறாரு. பொண்ணு அப்பாவை பார்த்து சந்தோஷமா ஓடி வந்து கட்டிலாம் பிடிச்சிட்டு இருக்கா. ஆனா ஒய்ஃப் இதை பார்த்து டென்ஷன் ஆயிடுறாங்க. இந்த டைம்ல நீங்க பார்க்க கூடாது, முதல்ல இங்க இருந்து கிளம்புங்கன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இவரும் பொண்ணை பார்க்க முடியலன்னு ஃபீல் பண்றாரு. டிஎஸ்பியோட பொண்ணா அஞ்சலின்னு ஒருத்தங்களை காமிச்சாங்கல்ல, அவங்க அன்சார் அலியோட போட்டோவை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் யாஸ்மினை காட்டுறாங்க. ஹஸ்பண்டோட ட்ரெஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதெல்லாம் எடுத்து பார்த்து இவங்க ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம எஸ்ஐ ஜான்சி இருக்காங்கல்ல, வீட்டுக்கு வராங்க. பார்த்தா ஹஸ்பண்ட் இல்லன்றது தெரிய வருது. எங்க போனாருன்னு யோசிக்கும் போது ஒரு லெட்டர் இருக்கு. இவங்களுமே லெட்டரை பிரிச்சு படிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்னால இங்க இருக்க முடியாது, நான் போறேன்ற மாதிரி எழுதி வச்சிருக்காரு. இவங்களை விட்டு பிரிஞ்சு மொத்தமா போயிட்டாரு போல. இதை நினைச்சு இவங்க பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. நேரா ஹரிஷை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. இவங்க நினைஞ்சுக்கிட்டே வந்திருப்பாங்க. என்ன மேடம் ஆச்சுன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இவங்களுமே லெட்டரை காட்டுறாங்க. லெட்டரை பாக்குற இவருமே இவங்களுக்காக ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க ரொம்ப வருத்தத்துல இருக்கிறதுனால கட்டி பிடிச்சு அழுகுறாங்க. இவருமே ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அஞ்சலியோட கார் அந்த இடத்துக்கு வந்ததை இவர் பார்த்தாரு பாத்தீங்களா, அந்த சமயம் இவர் போட்டோ எல்லாம் எடுத்திருக்க மாட்டாரு. இப்ப அந்த வீடியோவை செக் பண்ணலான்னு பார்த்தா அந்த ஃபுட்டேஜையே டெலீட் பண்ணி வச்சிருக்காங்க. என்ன டெலீட் பண்ணி வச்சிருக்காங்கன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இத பத்தி இங்க இருக்க ஃபாரஸ்ட் ஆபீசர் கிட்ட கேக்குறாங்க. அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது, கிளம்புங்கன்ற மாதிரி ஃபாரஸ்ட் ஆபீசர் திட்டி அனுப்பிடுறாங்க. இவங்க இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கிறது அந்த டிஎஸ்பிக்கு தெரிய வந்திருது போல. இவங்க ரெண்டு பேருமே அன்சார் அலியோட மரணத்துல சம்பந்தப்பட்டிருக்காங்க, தற்காலிகமா இவங்களை சஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஏற்பாடுலாம் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. இது சார்ந்து இவர் மத்த ஆபீசருங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. இவங்க அதுல சம்பந்தப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குன்னு பேசுறாரு. ஆனா ஒரு கான்ஸ்டபிளுக்கு அவங்கள பிடிக்கும்ல, அவங்க அப்படிலாம் பண்ணிருக்க வாய்ப்பு இல்லைன்னு கொஞ்சம் சப்போர்ட்டிவா பேசுறாரு. நீ என்னையா அவங்க ரெண்டு பேருக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க, அவங்க ரெண்டு பேர் பண்ணலன்னா யார் பண்ணிருப்பா, ஏன்னா அவங்க அந்த இடத்துல இல்ல, கொஞ்சம் தள்ளி இருக்கிறதா பொய் வேற சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த சம்பவம் நடக்கும் போது அவங்க அங்கதான் இருந்திருக்காங்க, அவங்க தான் இதை பண்ணிருக்காங்க, இன்னும் ப்ரூஃப் தான் கிடைக்கல, ப்ரூஃப் கிடைக்கிற வரைக்கும் அவங்க சஸ்பென்ஷன்ல தான் இருக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு.
வேற வழி இல்லாம இவங்களுமே சஸ்பென்ஷன் ஆர்டர்லாம் வாங்கிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரையும் ஒரு கான்ஸ்டபிளுக்கு பிடிக்கும் பாத்தீங்களா, வீட்டுல வந்து அவர்கிட்ட பேசுறாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த டிஎஸ்பி எப்படியாவது இந்த கேஸ்ல உங்களை கோர்த்து விடணும்னு நினைக்கிறாரு, நீங்க பண்ணிருக்க மாட்டீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீங்க ப்ரூவ் பண்ணா மட்டும்தான் சஸ்பென்ஷனை கேன்சல் பண்ண முடியும், இந்த தண்டனையில இருந்து நீங்க தப்பிக்க முடியும்ன்ற மாதிரி சொல்றாரு. இவங்களுமே ப்ரூவ் பண்றதுக்கு ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அஞ்சலி ஒரு இடத்துல வேலை பாக்குறாங்கல்ல, அங்க இருக்க எட்டி கிட்ட இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. எட்டி கிட்ட அஞ்சலிக்கும் அந்த அன்சார் அலிக்கும் பழக்கம் போச்சுல அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. போச்சுன்றது இவங்களுக்கும் நல்லா தெரியும், ஆனா பதில் எதுவுமே சொல்லாம இருக்காங்க. இது மூலியமாவே இவங்க ரெண்டு பேர் கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அந்த அஞ்சலி பணம் எடுக்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு வந்திருப்பாங்க. அந்த இடத்துல வச்சு இவங்க லாக் பண்ணிடுறாங்க. நீங்க அந்த சமயம் அங்கதானே இருந்தீங்க, உங்க அப்பா ஃபுட்டேஜ் எல்லாம் டெலீட் பண்ணிட்டாரு, தயவு செஞ்சு நீங்க வாக்குமூலம் மாதிரி தாங்க, எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும், இல்லனா நாங்க பிரச்சனையில மாட்டி போன்ற மாதிரிலாம் பேசுறாங்க. அதெல்லாம் என்னோட அப்பா கிட்ட பேசிக்கோங்க. அஞ்சலியும் கிளம்பி போயிடுறாங்க. இந்த ஹரிஷோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஃபாரஸ்ட் ஆபீசரா இருப்பாரு, அவர்கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. அந்த டைம் அந்த பகுதிக்கு என்னென்ன வண்டி எல்லாம் போச்சுன்றத கொஞ்சம் செக் பண்ணித்தா, ஏன்னா என்னால செக் பண்ண முடியாது, தயவு செஞ்சு இந்த ஹெல்ப் மட்டும் பண்ணுன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. கவலைப்படாத, நான் செக் பண்ணி தரேன்ற மாதிரி இந்த ஃப்ரெண்டுமே ஏத்துக்கிறாரு. இவங்க அப்பப்ப தெரிஞ்சுக்கிறாங்க பாத்தீங்களா, அந்த தகவல் எல்லாத்தையும் அந்த கான்ஸ்டபிள் கிட்ட இவங்க ஷேர் பண்றாங்க. இப்போ இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி அந்த பகுதிக்கு வந்துடுறாங்க. பக்கத்துல வேற யாராவது வந்திருப்பாங்களா, வேற ஏதாவது நடந்திருக்குமா அப்படின்ற ஆங்கிள் இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. பக்கத்துல பார்த்தா ஒரு பழைய இடம் இருக்கு. அந்த இடத்துல எப்ப பாரு கஞ்சா போதெல்லாம் எடுக்கிறது உங்களுக்கு தெரிய வருது. அந்த நாள் கூட ட்ரக் எடுக்கிறதுக்கு சில பசங்க வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த பசங்க யாருன்றதை கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட பேசணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப டிஎஸ்பி இருக்கார்ல, இவருக்காக வேலை பார்க்குற ஒரு ரெண்டு போலீஸை மீட் பண்றாரு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த அன்சார் அலி கலெக்ட் பண்ண சில வீடியோலாம் எடுத்துட்டு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி வீடியோலாம் காட்டுறாங்க. இன்னும் பாதி எங்கேயோ வச்சிருக்கான் போல, அது கிடைக்கலன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எனக்கு அந்த பாதி தான் ரொம்ப முக்கியம், அதை சீக்கிரமா கலெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. சோ இந்த டிஎஸ்பி சம்பந்தமா அந்த அன்சார் அலி எதையோ சேர்த்திருக்காரு போல, அதனால இவர் ஏதாவது பண்றாரா என்னன்னு தெரியல. இப்ப இவருக்கு வேலை பார்க்குற ஆளுங்க ஒரு கிரீன் கலர் குவாலிஸ்ல தானே வந்திருக்காங்க. இந்த காரை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, கதையில பின்னாடி இந்த கார் வரும். இப்ப எஸ்ஐ ஜான்சி வீட்டுல இருக்கும் போது இந்த டிஎஸ்பியும் ஆளுங்களும் சேர்ந்த மாதிரி வந்துடுறாங்க. வீட்டை செக் பண்ணுங்கன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்லிடுறது. ஏன் எதுக்குன்னு இவங்க கேக்குறாங்கல்ல, உங்க ஹஸ்பண்ட் ஃபெலிக்ஸ்க்கும் அந்த அன்சார் அலிக்கும் நடுவுல ஒரு பிரச்சனை மாதிரி போயிருக்கு, அதை மனசுல வச்சு நீங்க கூட ஏதாவது பண்ணிருக்கலாம், இல்ல உங்க ஹஸ்பண்ட் ஃபெலிக்ஸ் கூட ஏதாவது பண்ணிருக்கலாம் நாங்க சந்தேகப்படுறோம்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஹஸ்பண்ட் எங்கன்னு கேட்கும் போது இவங்களுமே லெட்டர் எழுதி வச்சுட்டு கிளம்பிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. தப்பு பண்ணிருக்காரு, அதனாலதான் கிளம்பி போயிருக்காரு போல அப்படின்ற மாதிரிலாம் இவர் பிளேம் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம பக்கம் திருப்பி விடுறதுக்காக இவர் இப்படி பண்றாரு அப்படின்றது ஜான்சிக்கு புரியுது. என் ஹஸ்பண்ட் அப்படிலாம் பண்ணிருக்க மாட்டாருன்ற மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இவர் இவங்களை மாட்ட வைக்கலாம்னு முடிவு பண்ணிட்டாரு போல. இப்ப வெளியே மீடியா ஆளுங்க எல்லாம் வர வச்சிருப்பாரு. இப்ப மீடியா ஆளுங்க கிட்ட இந்த ஆங்கிள் நான் விசாரணை பண்றேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவங்களுமே இதை ஒரு மாதிரி ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்காங்க. அவர் கிளம்பும் போது நக்கலா இவங்களை பார்த்து சிரிச்சுட்டு போறாரு. இந்த மனுஷன் நம்ம பக்கம் கேஸ திருப்புறதுக்காக தான் இப்படிலாம் பண்றாரு, நம்ம உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த டிஎஸ்பி பேட்டி தந்தாரு பாத்தீங்களா, அந்த பேட்டிய அஞ்சலியும் அஞ்சலியோட பாஸும் சேர்ந்த மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ரெண்டு பேரை மாட்டி விடுறதுக்கு உன்னோட அப்பா எதுக்கு இவ்வளவு ட்ரை பண்றாரு, அந்த ரெண்டு பேருமே உன்னை பத்தி விசாரிக்கிறதுக்காக இந்த இடத்துக்கு வந்தாங்க, ஆனா உன்னை பத்தி எதுவுமே சொல்ல முடியாதுன்ற மாதிரி அனுப்பி வச்சிட்டேன்ற மாதிரி இந்த ஃப்ரெண்டு சொல்றாங்க. என்னையும் இவங்க பாக்குறதுக்காக வந்தாங்கன்ற மாதிரி அஞ்சலி சொல்றாங்க. ஏற்கனவே ஹஸ்பண்ட் வெட்டிட்டு போயிட்டாருன்ற மாதிரி ஜான்சி ஃபீலிங்ல இருந்திருப்பாங்க. இப்ப இந்த மாதிரிலாம் வேற கஷ்டம் ஏற்படுது இல்ல, இதை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஹரிஷ் தான் இவங்களுக்கு சாப்பாடுலாம் வாங்கிட்டு வந்து தராரு. இதை நினைச்சுலாம் ஃபீல் பண்ணாதீங்க மேடம், எப்படியாவது இதை ஓவர் கம் பண்ணி நம்ம வெளியே வந்துடலான்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஹரிஷை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் கிட்ட செக் பண்ணுன்னு சொன்னாரு பாத்தீங்களா, செக் பண்ணவரு அந்த வழியா கிரீன் கலர் ஒரு குவாலிஸும் வந்திருக்கு. 2-3 பேர் வந்திருக்காங்க. அந்த 2-3 பேருமே அந்த டிஎஸ்பிக்கு ரொம்ப நெருக்கமானவங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நிச்சயமா நடந்த சாவுல டிஎஸ்பிக்கு சம்பந்தம் இருக்குன்ற மாதிரி ஹரிஷ் யோசிக்கிறாரு. இத பத்திலாம் அந்த வயசான கான்ஸ்டபிள் கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. பக்கத்துல தான் இவங்களும் இருக்காங்க. இவங்களுமே அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த டிஎஸ்பி ஏதோ தப்பு பண்ணிருக்கான், அந்த தப்பை மறைக்கிறதுக்காக இவனை சாவடிச்சிருக்கான் போல, சாவடிச்ச பழிய நம்ம மேல போடலாம் ட்ரை பண்றான் போலன்னு யோசிக்கிறாங்க. இப்ப டிஎஸ்பி இருக்காரு பாத்தீங்களா, யாஸ்மினை பார்த்து பேசுறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காரு. வந்தவர் என்ன சொல்றாருன்னா, ஃபெலிக்ஸ்க்கும் உங்க ஹஸ்பண்டுக்கும் சின்னதா ஒரு மோதல் ஏற்பட்டிருக்கு, அந்த நபர் வீட்டுக்கு வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணிருக்கானா, ஏன்னா உங்க சைட்ல ஏதாவது சொன்னீங்கன்னா அந்த ஃபெலிக்ஸை லாக் பண்ற வேலையை நான் பார்த்து பண்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதாவது ஃபெலிக்ஸ் தான் நீங்க சொல்லுங்க, எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்றதை இன்டைரக்டா சொல்றாரு. ஆனா இவங்க எனக்கு அதை பத்திலாம் தெரியாதுன்னு சொல்றாங்க. சரி ஓகேன்ற மாதிரி டிஎஸ்பி கிளம்புறாரு. அந்த இடத்துல ட்ரக் எடுத்த பசங்களை பிடிக்கணும்னு இவங்க 2 பேர் நினைச்சாங்கல்ல, அவனுங்க ஒரு இடத்துல இருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. அந்த இடத்துல பிடிக்கிறதுக்காக வராங்க. எப்பவுமே 4-5 பேர் இருப்பாங்க, ஆனா இப்போதைக்கு இங்க 3 பேர் தான் இருக்காங்க. வேற ஒருத்தன் எங்கன்னு கேட்கும் போது அவன் ட்ரக் ஓவரா எடுக்கிறதுனால இப்போ ஒரு இடத்துல ட்ரீட்மெண்ட்ல இருக்கான், இங்க இருக்க சர்ச்சில் ட்ரீட்மெண்ட்ல இருக்கான்ற மாதிரி சொல்லிட்டாங்க.
அவன் தான் அன்னைக்கு நைட் ஏதோ பார்த்தான், அன்னைக்கு நைட் ஏதோ பார்த்ததுல இருந்து ரொம்ப டிஸ்டர்ப்டா இருந்தான்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. நாங்க அந்த பில்டிங் குள்ள தான் இருந்தோம், எதுவும் பார்க்கலன்ற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலா டிஎஸ்பி ஆளுங்க அந்த காரை வாடகைக்கு தான் எடுத்திருப்பாங்க. இப்ப அந்த காரை செக் பண்ணலான்ற மாதிரி செக் பண்றாங்க. அதுல பார்த்தா அன்சார் அலியோட முடி கிடைச்சிருக்கு. சோ அன்சார் அலியை இந்த கார்ல தான் கூட்டு வந்திருக்காங்கன்ற மாதிரி உங்களுக்கு எவிடன்ஸ் கிடைச்சிருது. ஆனா இந்த எவிடன்ஸ் வச்சு எதுவுமே பண்ண முடியாதுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருது. ஏன்னா நம்ம டிஎஸ்பிக்கு எதிராகவே குற்றச்சாட்டு வைக்க போறோம், அதுக்கு இந்த முடி மட்டும் நமக்கு பத்தாது, வேற ஏதாவது ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க ரெண்டு பேருமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி இந்த டிஎஸ்பியை காட்டுறாங்க. இந்த டிஎஸ்பி வேண்டியவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேரை கேஸ்ல கோர்த்து அந்த ஃபெலிக்ஸை மாட்டி விட்டு கேஸை முடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இவர் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறத அஞ்சலி கவனிக்கிறாங்க. பொண்ணு கவனிச்சிட்டு இருக்கிறத ஒரு ஸ்டேஜ்ல இவரும் கவனிச்சிடுறாரு. என்ன பாக்குற, இந்த கேஸை முடிக்கிறதுக்கு இதுதான் வழி, எல்லாம் ஒன்னால வந்தது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இதை நினைச்சு இவங்களும் ரூம்க்கு வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப எஸ்ஐ ஜான்சி வீட்டுல இருக்கும் போது இவங்களுமே பேசுறதுக்காக வந்துடுறாங்க. திடீர்னு அஞ்சலி எதுக்கு வந்திருக்கான்ற மாதிரி எஸ்ஐ ஜான்சி பாக்குறாங்க. உட்கார வச்சு பேசலாம் ஆரம்பிக்கிறாங்க. என்ன கதைன்னு பாத்தீங்கன்னா, அஞ்சலியும் அன்சார் அலியும் காலேஜ் படிக்கும் போதே லவ் பண்ணிருப்பாங்க. ஆனா அப்பாக்கு இந்த லவ் பிடிச்சிருக்காது. ஏன்னா அவர் வேற ரிலீஜியன்ல, அதனால ரெண்டு பேரையும் பிரிச்சு விட்டுருப்பாரு. சில வருஷம் கழிச்சு எதர்ச்சியா ஹாஸ்பிட்டல்ல வச்சு மீட் பண்ணிருப்பாங்க. யாஸ்மினுக்கு குழந்தை பிறந்திருக்கும், அவர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருப்பாரு. அப்ப எதர்ச்சியா இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணிருப்பாங்க. முன்னாள் காதலிய பார்த்ததுனால இவருமே கொஞ்ச நேரம் அடிச்சு பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் 2 நாள் வித்தியாசத்துல இவங்க வெளியே வச்சு சந்திக்கிறாங்க. உன்னை மறக்க முடியாம நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், வீட்டுல எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க, இன்னமும் உன்னோட ஞாபகம் எனக்கு அடிக்கடி வரும்ன்ற மாதிரிலாம் இவர் பேசுறாரு. எனக்கும் அப்படிதான்ற மாதிரி அஞ்சலியை சொல்றாங்க. இது மூலியமா இவங்க ரெண்டு பேருமே திரும்பி பழக ஆரம்பிக்கிறாங்க. அது இவருக்கு கல்யாணம் ஆயிருச்சு, இருந்தாலுமே இவங்க ரெண்டு பேரும் திரும்பி பழகுறாங்க. அடிக்கடி வெளியே வச்சுலாம் இவங்க மீட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இவங்க அடிக்கடி மீட் பண்ணிட்டு இருக்கும் போது எதர்ச்சியா அந்த அப்பாவும் பாத்துறாரு. என்ன பொண்ணு திரும்பி இப்படி பண்றான்ற மாதிரிலாம் கோவப்படுறாரு. இவருக்கு விசுவாசமா ஆளுங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கள வச்சு ஊமை குத்தா 4 குத்து குத்தி இறக்கி விடுறாரு. அதாவது அந்த குவாலிஸ் கார்ல வச்சுதான் இந்த மாதிரி அடிச்சிருப்பாரு. அதனால தான் அந்த கார்ல முடியெல்லாம் கிடைச்சிருக்கு போல. இப்ப வீட்டுக்கு வந்த இவர் இருக்காருல, உன்னோட அப்பா இந்த மாதிரி அடிச்சிட்டாருன்ற மாதிரி சொல்றாரு. என்ன சொல்ற, நான் உன்னை உடனே பார்க்கணும், நம்ம ரெண்டு பேருமே எப்பவுமே மீட் பண்ற இடத்துல மீட் பண்ணலான்ற மாதிரி அஞ்சலி சொல்றாங்க. அந்த அன்சார் அலியும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப ரெண்டு பேருமே கார்ல அந்த இடத்துல வச்சு மீட் பண்றாங்க. காயெல்லாம் இருக்கிறத பார்த்து இவங்க ஃபீல் பண்றாங்க. இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இப்படி இவங்க ரெண்டு பேருமே பேசிக்கிட்டே ரொமான்டிக்கா கிஸ் பண்ணலாம் நினைக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து நந்தி மாதிரி நம்ம ஹீரோவோ ஹீரோயினோ அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. அன்சார் அலியை பொறுத்த வரைக்கும் என்ன யோசிக்கிறாருன்னா, அந்த அப்பா தான் திரும்பி அடிக்கிறதுக்கு ஆளுங்களை அனுப்பி வச்சிருக்காரு போலன்னு யோசிக்கிறாரு. நான் ஓடுறேன், என்ன துரத்துவாங்க, நீ கார் ஏற்றி கிளம்பிடுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அதெல்லாம் வேணாம், நான் இருக்குன்னு சொல்றாங்க. நான் சொல்றேன்ல கிளம்புன்ற மாதிரி சொல்லிட்டு இவர் இறங்கி ஓடுறாரு. இவங்க ரெண்டு பேருமே துரத்திட்டு போயிருப்பாங்க. அந்த கேப்ல இந்த அஞ்சலி அங்கிருந்து கிளம்பி போயிருப்பாங்க. இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க சொன்ன எல்லாத்தையும் சீனியர் கிட்ட வந்து சொல்ல முடியுமான்ற மாதிரி கேக்குறாங்க. அவங்களும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இந்த டிஎஸ்பியை விட பெரிய அதிகாரி இருப்பாரு பாத்தீங்களா, அவர் முன்னாடி எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. இப்ப இவங்களுமே நடந்த விஷயத்த சொல்றாங்க. சார், நாங்க துரத்திட்டு ஓடும் போது அவன் அந்த புதக்குழிக்குள்ள விழுந்துட்டான் போல. அது ஈஸியா இழுக்கிற புதக்குழிலாம் இல்ல சார், சாதாரணமா ஒரு மனுஷனால அதுல இருந்து வெளியே வர முடியும். அதை மீறியும் அன்சார் அலி இறந்து போயிருக்கானா, அதுக்கு காரணம் இந்த டிஎஸ்பியா இருக்கதான் வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. டிஎஸ்பி திரும்பி அந்த இடத்துக்கு வந்திருக்காரு, இவன் புதக்குழியில இருந்து வெளியே வரதுக்கு ட்ரை பண்ணிருக்கான், அப்ப டிஎஸ்பி தான் சாவடிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அந்த அன்சார் அலி வெளியே வரதுக்கு ட்ரை பண்ற மாதிரியும் டிஎஸ்பி ஒரு குச்சை வச்சு திரும்பி உள்ள தள்ளி விடுற மாதிரியும் நமக்கு விஷுவல் காட்டுறாங்க. இப்படி எல்லாம் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஆனா சீனியரால ஏத்துக்க முடியல. இந்த சாதாரண மேட்டருக்கு அவ்வளவு தூரம் போயிருப்பாரான்னு என்னால் நம்ப முடியல, இன்னும் ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் வேணும்னு கேட்கிறாரு. சரி, இது மட்டும் பிரச்சனை இல்ல, வேற ஒரு பிரச்சனை இருக்குன்ற மாதிரி அஞ்சலி சொல்றாங்க. அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜேர்னலிஸ்ட் இல்ல, அப்பாக்கு எதிராக சில விஷயங்களை கண்டுபிடிக்கணும்னு நினைச்சாருன்ற மாதிரி சொல்றாங்க. அது என்னன்னா, இந்த டிஎஸ்பி ரொம்ப கரப்டட் ஆபீசரா இருப்பாரு, நிறைய தப்பு பண்ணிருப்பாரு. அதை எக்ஸ்போஸ் பண்றதுக்கு அன்சார் அலி ட்ரை பண்ணிருக்காருன்னு தெரிய வருது. டிஎஸ்பி ஒரு காலத்துல இன்ஸ்பெக்டரா இருந்தாருல, அப்ப அவரோட அசிஸ்டண்டா சகாதேவன் ஒருத்தர் இருப்பாரு. அவரை பார்த்து பேசினா உண்மை தெரியும்ன்ற மாதிரி இவங்களும் சகாதேவனை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. நீங்க என்ன பார்க்க வந்த மாதிரியே அன்சார் அலியும் என்ன பாக்குறதுக்காக வந்தாரு, அவர்கிட்ட நான் எல்லா உண்மையும் சொன்னேன், அவர்கிட்ட சொன்னதை உங்ககிட்டயும் சொல்றேன்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒரு காலத்துல டிஎஸ்பி இன்ஸ்பெக்டரா இருந்தாரு பாத்தீங்களா, ரொம்ப கரப்டட் ஆபீசரா இருப்பாரு. ஒரு ஃபேமிலி பொண்ணை காணோன்ற மாதிரி ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. யார் கூடயாவது ஓடி போயிருப்பான்ற மாதிரி ரொம்ப கேஷுவலா அந்த கேஸை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. சார், பார்த்து பண்ணுங்கன்ற மாதிரி அந்த ஃபேமிலி எவ்வளவோ கேட்டிருப்பாங்க, இவர் பெருசா கண்டுக்காம இருந்திருப்பாரு. கடைசியில அந்த பொண்ணுக்கு பாலியல் பலாத்காரம் நடந்திருக்கும். அதுக்கு பின்னாடி பெரிய ஆளுங்களா இருப்பாங்க. அந்த பெரிய ஆளுங்களும் இன்ஸ்பெக்டரும் கூட்டா இருப்பாங்க. அவங்களுக்கு ஃபேவர் பண்றதுக்காக இவர் அந்த கேஸை பெருசுப்படுத்த வேணாம்னு நினைப்பாரு. அந்த ஃபேமிலி பிரச்சனை பண்ண கூட வாய்ப்பு இருக்குல்ல, அதனால அந்த ஃபேமிலியை குடும்பத்தோட கொளுத்தி விட்டணும்ன்ற மாதிரி வேலைலாம் இன்ஸ்பெக்டர் பண்ணிருப்பாரு. அதாவது இப்ப டிஎஸ்பியா இருக்கவர் பண்ணிருப்பாரு. அது எல்லாத்தையும் கூட இருந்து இவர் பார்த்திருப்பாரு. இவருக்கு மனசே கேட்காது, அதனால வேலையை விட்டுருப்பாரு.
இது எல்லாத்தையும் அன்சார் அலியை பார்த்து இவர் சொல்லியிருப்பாரு. அன்சார் அலி விசாரிக்கிறதுக்காக வரும்போது எல்லா விஷயத்தையும் இவர் சொல்லியிருப்பாரு. டிஎஸ்பி ஆளுங்களை வச்சு ஏதோ தேடின மாதிரி காமிச்சாங்கல்ல, இந்த ஃபுட்டேஜை தேடுறதுக்காக தான் ட்ரை பண்ணியிருப்பாரு. ஆக மொத்தத்துல அன்சார் அலி அவருக்கு எதிராக நிறைய சேகரிச்சிருக்காரு. அன்சார் அலி உயிரோட இருந்தா பிரச்சனைன்றதுக்காக தீர்த்து கட்டியிருக்காரு போல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப சாலிடா ப்ரூஃப் கிடைச்சது இல்ல, நான் இதுக்கப்புறம் ஃபர்தரா இப்படி ப்ரொசீட் பண்றேன் அப்படின்ற மாதிரி சீனியர் ஏத்துக்கிறாரு. இந்த டிஎஸ்பி இன்ஸ்பெக்டரா இருந்தப்ப சில தப்பு பண்ணியிருக்காரு, அது அன்சார் அலி வெளியே கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணியிருக்காரு. இதனால கோவப்பட்ட அன்சார் அலியை இவர் தான் சாவடிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு, இந்த ஆங்கிள் விசாரணை போகும்ன்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு. இதனால அந்த டிஎஸ்பியை வீட்டுல வச்சு லாக்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்ற மாதிரிலாம் பேசிட்டு அவரும் கிளம்புறாரு. இப்போ ஹாஸ்டல்ல இருக்க ஒரு பையனை காட்டுறாங்க, அதாவது ரீஹாப்ல இருக்க ஒரு பையனை காட்டுறாங்க. இந்த பையன் தான் ட்ரக் அதிகமா எடுக்கிறவனா இருப்பான். இத பத்தி நியூஸ் ஓடிட்டு இருக்கு பாத்தீங்களா, அதை பாக்குறவனுக்கு என்ன தோணுதுன்னு தெரியல, திடீர்னு வெறி பிடிச்ச மாதிரி கத்திட்டு இருக்கான். ரூம்குள்ள போய் கதவெல்லாம் சாத்திக்கிறான். இவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி இங்க இருக்க சிஸ்டருமே யோசிக்கிறாங்க. நம்ம ஈரனோட ஃப்ரெண்டா ஸ்டார்டிங் ஒரு சிஸ்டரை காமிச்சாங்கல்ல, அவங்களும் இதெல்லாம் கவனிக்கிறாங்க. அந்த நியூஸை பார்த்தோன்னே வெறி பிடிச்ச மாதிரி கத்த ஆரம்பிச்சிட்டான். எனக்கு ஒண்ணுமே புரியலன்ற மாதிரி இந்த சிஸ்டர் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பையனை பார்த்து பேசணும்னு ஏற்கனவே எஸ்ஐ ஜான்சி யோசிச்சிருப்பாங்க, கேஸ் முடிஞ்சதுனால வராம இருந்திருப்பாங்க. இப்ப அந்த பையனை பார்த்து பேசலான்ற மாதிரி பேசுறதுக்கு வந்துடுறாங்க. அந்த நியூஸை பொறுத்த வரைக்கும் கேஸ் சம்பந்தப்பட்ட எல்லாரையும் காமிச்சிருப்பாங்க. டிஎஸ்பியை பார்த்துதான் இவன் பதட்டப்பட்டிருக்கான் போல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இவரை பார்த்துதான் பதட்டப்பட்டியான்ற மாதிரி கேட்கறாங்க. இவன் சாதாரணமா தான் பார்த்துட்டு இருக்கான். அப்ப வேற யாரை பார்த்து பதட்டப்பட்டிருப்பான்னு ஒவ்வொரு போட்டோவா இவங்க காமிச்சிட்டு இருக்காங்க. அதுல ஒரு பர்டிகுலர் போட்டோவை பார்த்துதான் இவன் பதட்டப்பட ஆரம்பிக்கிறான். ஆமா ஆமா, இவங்கள தான் அந்த இடத்துல வச்சு பார்த்தேன்னு சொல்றான். அந்த நாள் நைட் இவன் அங்கதான் இருந்திருக்கான், இவங்கள பார்த்திருக்கான் போல. அது யாருன்றதை நமக்கு ரிவீல் பண்ணல. இதுக்கு பின்னாடி வேற ஒருத்தங்க இருக்காங்கன்ற மாதிரி ஜான்சியும் ஹரிஷ் கிட்ட சொல்றாங்க. இப்ப எஸ்ஐ ஜான்சிக்கு வேற ஊருக்கு டிரான்ஸ்பர் கிடைச்சிருக்கோம். போறதுக்கு முன்னாடி இவங்க கடைசியா ஒருத்தங்களை பார்க்கணும்ன்ற மாதிரி யாஸ்மினோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. யாஸ்மினோட பையனை இவங்களுக்கு பிடிச்சிருந்தது இல்ல, பையனை பார்க்கறதுக்காக தான் வந்தேன்ற மாதிரிலாம் யாஸ்மின் கிட்ட சொல்லிட்டாங்க. எனக்கு டிரான்ஸ்பர் கிடைச்சிருக்குன்ற மாதிரியும் சொல்லிட்டாங்க. அப்படியா, சரின்ற மாதிரி யாஸ்மின் ஏத்துக்கிறாங்க. கொஞ்ச நேரம் இருந்த ஜான்சி இருக்காங்கல்ல, பையனை அவங்க கிட்டயே கொடுத்துட்டு கிளம்புறாங்க. பையனை மட்டும் கொடுத்திருக்க மாட்டாங்க, ஒரு கம்மலையும் சேர்த்து கொடுத்திருப்பாங்க. அந்த கம்மலை பாக்குற இந்த யாஸ்மின் ஷாக்லாம் ஆயிட்டு இருக்காங்க. இப்பதான் நமக்கு நடந்த விஷயத்தை ரிவீல் பண்றாங்க. அந்த பையன் இந்த யாஸ்மினோட போட்டோவை பார்த்து தான் ஷாக் ஆயிருப்பான். ஏன்னா நியூஸ்ல யாஸ்மினையும் காமிச்சாங்கல்ல, அவங்கள பார்த்து தான் ஷாக் ஆயிருப்பான். அன்னைக்கு நைட்டு யாஸ்மினா அந்த இடத்துல வச்சு பார்த்திருக்கான் போல. இவன் யாரையாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில பார்த்துட்டானா திரும்ப திரும்ப அது மைண்டுக்குள்ள ஓடும் போல. அந்த டைம் இவன் போதை எடுத்துக்கிட்டே தள்ளி வந்துட்டு இருந்திருப்பான். அப்ப அந்த வழியா இவங்க நடந்து போயிட்டு இருந்திருப்பாங்க. அது இவன் ஆள் மனசுல நல்லா பதிஞ்சிருக்கும். இவங்க தான் ஏதோ பண்ணிட்டு போயிருக்காங்க போல அப்படின்ற மாதிரி திரும்ப திரும்ப இவன் யோசிச்சிருப்பான். அவன் சொன்னான் பாத்தீங்களா, அந்த பகுதியில செக் பண்ணலான்ற மாதிரி இவங்க செக் பண்றதுக்காக வந்திருப்பாங்க. அப்பதான் இந்த யாஸ்மினோட கம்மல் இவங்களுக்கு கிடைச்சிருக்கும். யாஸ்மின் எதுக்காக பண்ணாங்கன்றதை இந்த இடத்துல தான் நமக்கு ரிவீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா ஹஸ்பண்ட் இப்பெல்லாம் போன் பண்ண எடுக்கவே மாட்டாரு, பிஸி பிஸின்ற மாதிரி வந்துட்டு இருக்கு. ஏன்னா ஹஸ்பண்ட் தான் அஞ்சலி கூட அடிக்கடி டைம் ஸ்பெண்ட் பண்றாருல, அதனால தான் காலை எடுக்காம இருக்காரு. அடி வாங்கிட்டு வீட்டுக்கு வந்திருப்பாரு. என்னங்க காயமா இருக்குன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்ற மாதிரி சமாளிக்கிறாரு. இப்படி சமாளிச்சிட்டு இருக்கும் போதுதான் அஞ்சலி கிட்ட இருந்து கால் வந்திருக்கும். அப்படி வந்த காலை இவங்க கவனிச்சிருப்பாங்க. இவர் அஞ்சலின்ற எக்ஸ் கிட்ட திரும்பி பேசுறாரு அப்படின்றது உங்களுக்கு தெரிய வந்துருது. அவகிட்ட பேச மாட்டேன்னு தானே சொன்னீங்க, இப்ப திரும்பி பேசினா என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி சண்டெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அவகிட்ட பேசாம இருக்க முடியல, இப்ப உனக்கு என்ன பிரச்சனைன்ற மாதிரிலாம் இவர் கோவமா பேசுறாரு. கிளம்புறேன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பி போறாரு. மவனே எக்ஸ் கிட்டியா பேசுற, உன் கதையை முடிக்கிறேன்ற மாதிரி இவங்களும் கிளம்பி அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. காரை கொஞ்சம் தள்ளி விட்டுட்டு இவங்க மட்டும் நடந்து வந்திருப்பாங்க. அங்க நடந்த எல்லா இன்சிடென்ட்டையும் இவங்க பார்த்திருப்பாங்க. 2 பேர் துரத்திட்டு ஓடி வந்தாங்க, கிளம்பி போனாங்கல்ல, அது எல்லாத்தையும் பார்த்திருப்பாங்க. அதுக்கப்புறம் புதக்குழியில இருந்து ஹஸ்பண்ட் வெளியே வரதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பாரு. அந்த இடத்துக்கு வந்து இவங்க குச்சியை வச்சு அமுக்கியிருப்பாங்க. அதாவது டிஎஸ்பி இந்த விஷயத்த பண்ணல, இந்த யாஸ்மின் தான் இந்த விஷயத்த பண்ணிருப்பாங்க. அப்படி பண்ணிட்டு போகும்போது தான் கம்பளை மிஸ் பண்ணிட்டாங்க. எஸ்ஐ ஜான்சி இவங்களை மாட்டி விடணும்னா மாட்டி விடலாம், ஆனா இவங்களை மாட்டி விட வேணாம், இவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு, இவங்களை விட்டுலான்றதுக்காக விட்டுட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. இத பத்தி எல்லாம் ஹரிஷ் கிட்ட இவங்க ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இந்த டிராவல்ல ஹரிஷை இவங்களுக்கு கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும். ஆனா 2 பேருமே அன்பெல்லாம் வெளிப்படுத்திக்க மாட்டாங்க. இவருக்குமே லைட்டா இவங்களை பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும். இவர் என்ன சொல்றாருன்னா, டைவர்ஸ் கேஸ் முடிஞ்சிருச்சு, பொண்ணை நான் நடுவுல பார்க்கலாம்னு சொல்லிட்டாரு. இவங்களுமே இந்த கேஸ்ல இவர் ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தார்ல, அதுக்காக நன்றி சொல்றாங்க. இவங்களுக்கு டிரான்ஸ்பர் கிடைச்சதுன்னு சொன்ன பாத்தீங்களா, புது பயணத்தை மேற்கொள்றதுக்காக இங்க இருந்து கிளம்புறாங்க. 2 பேருக்கும் லைட்டா பிடிச்சிருக்கும். ஆனா அந்த விஷயத்தை இவங்க பெருசா வெளிப்படுத்திக்க மாட்டாங்க. இவங்க ஒரு பக்கம் கிளம்புறாங்க, இவரும் பைக் எடுத்துட்டு வேற ஒரு பக்கம் கிளம்புறாரு. இதோடயே இந்த படத்தை முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த படத்தோட கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.